ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன பதிவில் கொலஸ்ட்ரம், டிரான்சிஷன் மில்க், மெச்சூர் மில்க் பற்றி பேசினோம். இப்போ ப்ரீ டேர்ம் மில்க்னா என்ன, ஃபோர் மில்க்னா என்ன, ஹைன் மில்க்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பிரசவத்தை குறப்பிரசவம்னு ஒரு சிலது சொல்லுவாங்க, ஒரு சிலதை முழுசாக பிரசவம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 37 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை குறப்பிரசவ குழந்தைன்னு சொல்கிறோம். 37 வாரத்துக்கு மேலே இல்லை 40 வாரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது நார்மல் டெலிவரி, கம்ப்ளீட் டெலிவரி, முழு மாத குழந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இப்போ குறப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தையும் முழு பிரசவத்தில் பிறக்கிற குழந்தையும் இந்த உலகத்துக்கு வரும்போது பிரச்சனைகள் குறப்பிரசவ குழந்தைக்கு நிறைய இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ், ஃபங்கஸோடைய அட்டாக் இந்த ப்ரீ டேர்ம் குழந்தைய தான் அதிகமாக தாக்கும். ஸோ அந்த குழந்தைய பெற்றெடுத்த தாய்க்கு இயற்கையாகவே தாய்ப்பாலில் அதிகப்படியான சக்தி வைக்கணும்னு தோணுது, இயற்கையாகவே உண்டு. அப்போ அந்த ப்ரீ டேர்ம் மில்க் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் அதிகபட்சமான நோய் எதிர்ப்பு சக்திக்கான பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதிக புரதம், சோடியம், இம்யூனோகுளோபுலின்ஸ், இது மட்டும் இல்லாமல் அந்த குறப்பிரசவ குழந்தைக்கு அதிகமான கேலோரிஸும் ரொம்ப அதிகம் அந்த மில்கில். ஆனால் இதே ஒரு டேர்ம் மில்க் எடுத்திங்கன்னா ப்ரீ டேர்ம் மில்க் அளவுக்கு இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஃபோர் மில்க்கு, ஹைன் மில்க்னா என்ன. இப்போ ஒரு குழந்தை பசியால் அழுவுது, அதை எடுத்து வலது பக்கம் மார்போ இல்லை இடது பக்கம் மார்புலேயே பால் விட்றாங்க அப்படின்னா, வலது பக்கம் மார்புன்னு எடுத்துக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். 2-3 நிமிஷம் அந்த குழந்தை பால் குடிக்கும்போது வரக்கூடிய பாலோடைய கண்டென்ட் வேறு, அது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதில் சர்க்கரை பொருளும் புரதமும் வைட்டமின் மினரல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை 2 நிமிஷம் கழித்து குடிக்கக்கூடிய பால் அதே வலது பக்கம் மார்பில் வேறு ஒரு கண்டென்ட்டோட வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் ஹைண்ட் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைண்ட் மில்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது, அதில் கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு முதல்ல இருக்கிறது தாகத்தை தணிக்க ஒரு பக்கம் மார்பிலையும் வர பால் ரொம்ப தண்ணியாகவும், அது குடிக்கணும், டேஸ்ட்டாக குடிக்கணுன்றதுக்காக சர்க்கரை பொருள் அதிகமாகவும் வைட்டமின் மினரல்லாம் அதிகமாகும். எப்படி நம்ம வெயிலேருந்து வரும்போது ஒரு குளிர்பானத்தை குடிக்கிறோமோ அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த பாலை குடித்த உடனே கடைசியாக வர பால் நாம் பசியை அடக்கிற மாதிரி இருக்கணுன்றதால கொழுப்பும் புரதமும் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டேர்ம், ப்ரீ டேர்ம், ஃபோர் மில்க், ஹைன் மில்கோடைய வித்தியாசங்கள். தேங்க்யூ.